மாட்டினியா? அவன் என்ன பண்றான் அங்க பாரு. டேய் அங்க பாரு, எதையோ போட்டு உருட்டின்னு இருக்கான் பாரு அவன். டேய் ஏய், என்னடா அது ஈ ஓட்டின்னு இருக்க இங்க? அதனால என்ன, அவன் ஆத்துல ஈ ஓட்டின்னு இருக்கான், நீங்க ஆபீஸ்ல ஈ ஓட்டுறேன். மாமா ஈய சாகடிச்சிட்டு பொழைக்க வைக்கிறேன்னு சொல்லிருக்கார். ஏண்டா அவருக்கு தான் புத்தி பேதலிச்சு போச்சுன்னா உனக்கு கூடவா மூளை இல்ல? உள்ள போடா. ஈ பிடிக்கிறானா ஈ போடானா பசங்களா அது. அம்மா என்ன ஓய், ஒரு நாள் வரீர் இந்த வீட்டையே இப்படி பைத்தியமா அடிச்சுட்டு போறீரே. மாப்பிள, குழந்தைகள்னா அப்படித்தான் இருக்கும். அவ கூட சந்தோஷமா இருக்கணும், சிரிச்சு விளையாடணும். எதையாவது உடைச்சா உடைச்சிட்டு போட்டுமே, அதையே பெருசா எடுத்துக்கிறேன். இன்னொன்னு சொல்லட்டுமா, இறந்த ஈக்கு உயிர் கொடுக்கக்கூடிய மந்திரம் எனக்கு நல்லா தெரியும். நான் இந்த மனுஷன் வரைக்கும் போல, ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் சமையல்லாம் எனக்கு பிரமாதமா பண்ண வேண்டாம், ரொம்ப சிம்பிளா இருக்கணும். பாக்காய் பிட்லா, கத்திரிக்காய் பொரிச்ச குழம்பு, அது போதும். அதுக்கு மேல ஒண்ணும் வேண்டாம். இன்னைக்கு காஞ்சிபுரத்து ரதோஸ்தவம், பாயாசம் வச்சிரும், அப்படியே கொஞ்சம் அப்பளம் பொரிச்சிரும். மாமா தடபடலாம் வேண்டாம், அதுக்காக சொன்ன. கொண்டு வந்துட்டியா? சொன்னா சொன்ன வேலையை டக்குன்னு செய்யறானே ரவி. இதுக்கு தான் உங்ககிட்ட சொன்னேன். இந்த பென்சில் எல்லாம் குழந்தைகிட்ட கொடு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பென்சில் ஃபேக்டரி வச்சிருக்கான், அவங்கிட்ட இருந்து வாங்கினேல. அவன் கேட்டா குடுக்க மாட்டான், கஞ்ச பைய. நைஸா லவுட்டிட்டு வந்துட்டேன். டேய் வாடா, வா வா வா. மாமா ஈ பிடித்து கொண்டு வந்தேனே. பாட்டெல்லாம் அப்புறம் பண்ணலாம், முதல்ல ஈய காட்டுறா. ஐயோ பறந்துடுச்சு. ஈ பிடிச்சி ஈ எங்க ஈ பிடிச்ச? இப்படியா காட்டுறது? மெதுவா திறந்து காட்டணும்டா. இப்ப என்ன பண்ணலாம்? சரி நீ ஒண்ணு பண்ணு, இன்னொரு ஈ பிடிச்சிட்டு வா. சரி போ போ. ஈ பிடிச்சி. மாமா விஜயம், மாமா விஜயம், எங்க மாமா விஜயம், மாமா விஜயம்.